ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? கேப்டன் ஜிபி யூடியூப் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது COVID-19 டெஸ்ட் ரிப்போர்ட். கொரோனாக்கு உங்களுக்கு டெஸ்ட் எடுத்திருப்பாங்க. அந்த ரிப்போர்ட் எப்படி நீங்கள் ஆன்லைன்லேயே செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஈஸியாக பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் டெஸ்ட் எடுக்கும்போது கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிடுவாங்க. அதில் ஒரு நம்பர் இருக்குது, SRFID அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பர், இது ரெண்டுமே இருந்தாவே நீங்கள் ஈஸியாக செக் பண்ணலாம். இதுக்கு 2 விதமான வெப்சைட் இருக்குது. நான் 2லேயுமே செக் பண்ணேன். ஒன்றில் தான் எனக்கு சரியான ரிசல்ட் கிடச்சிச்சு, மற்றதில் கிடைக்கல. ஃபஸ்ட்டு வெப்சைட் எதுன்னு பார்த்தீங்கன்னா COVID-19result.com அப்படின்ட்டு இருக்குது. இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா லேப்னா பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மாவட்டத்துக்கு தலைமை லேப் இருக்கும். அந்த மாவட்டத்தினுடைய பேரை போட்டு இங்கே ஹாஸ்பிட்டல் சூஸ் பண்ணிப்பாங்க. நீங்கள் கிராமத்தில் இருந்தால் கூட இங்கே போய் தான் உங்கள்கிட்ட ரிசல்ட் எல்லாம் செக் பண்ணிவிட்டு ரிசல்ட் கொடுப்பாங்க. அதனால் நீங்கள் உங்களுடைய கரெக்டாக டிஸ்ட்ரிக்டை தேர்ந்தெடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா SRFID இருக்குல்ல, இதுதான். இந்த ஐடி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணும்போது அந்த மொபைலுக்கு மெசேஜ் வந்திருக்கும். இது மூலமாக இதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நான் இதில் ஹாஸ்பிட்டலையும் சூஸ் பண்ணேன். இதில் கொடுத்தது அந்த ஐடியையும் கொடுத்தேன், கொடுத்தேன். எனக்கு ரிசல்ட் வரவே இல்லை. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இன்னும் அதே தான் லேபு. இங்கே இந்த மாதிரி நீங்கள் உங்களோட மாவட்டத்தை தேர்ந்தெடுத்துட்டு உங்களோட மொபைல் நம்பர் இதை 2 கொடுத்து நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா ரிசல்ட் வரும்னு சொன்னாங்க. 2யும் நான் சர்ச் பண்ணேன், எனக்கு கிடைக்கல. ஆனால் இந்த வெப்சைட் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா சிம்பிள் தான். இதில் பார்த்தீங்கன்னா COVID-19 ட்ராக்கிங் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு தான் இது. இதில் SRFID நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த மெசேஜ் பண்ணும்போது வந்துருங்களா அந்த ஐடி, அப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்து சர்ச் கொடுத்தோம் அப்படின்னா டப்புன்னு ரிசல்ட் வருது. ஆனால் அதில் இது 2மே கொடுத்து செக் பண்ண வரல. இப்போ நான் இதில் உங்களுக்கு செக் பண்ணி காமிச்சிட்டு அதில் நான் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், இப்போ நமக்கு லோட் ஆகிட்டுருக்கு. லோட் ஆனவரே பார்த்துக்க நமக்கு ரிசல்ட் வந்துடுச்சு. தொற்று இல்லை அப்படின்னு சொல்லிட்டு க்ரீன் கலரில் போட்டு கொடுத்துருக்காங்க. என்ன ஊர், எப்போ பண்ணது, 29/7/2021, 7ஆம் மாதம், இன்னைக்கு 10ஆம் மாதமாக 3 மாதத்துக்கு முன்னாடி பண்ணது. உங்கள் பேர், ஆனா பெண்ணா, மொபைல் நம்பரு, அப்புறம் SRFID எல்லாமே இதில் இருக்குது. QR கேன் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு செக் பண்ணிக்கலாம். சரி, இதே நம்பரை தான் வச்சு நம்ம இந்த இதில் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இந்த SRFIDயை நான் காப்பி பண்ணிவிட்டு SRFID தான் இருக்குது, இங்கே நான் பேஸ்ட் பண்ணுறேன். அப்புறம் நமக்கு தேவை எந்த ஊர் அப்படிங்கிறது தேவைப்படுது. அதனால் இங்கே பார்த்திங்க அப்படின்னா விழுப்புரம் கொடுத்துருக்காங்க. அப்போ விழுப்புரத்தை நம்ம இங்கே சூஸ் பண்ணிக்கிறோம். இது லேப் எந்த ஊர் அப்படின்ட்டு. இதில் விழுப்புரம் பார்த்திங்க அப்படின்னா இதாக இருக்குது, விழுப்புரம் மெடிக்கல் காலேஜ் விழுப்புரம்ட்டு. இதை நம்ம சூஸ் பண்ணிட்டோம். அங்கே கொடுத்தது தான் அங்கே கொடுத்துருக்கோம். இங்கே நம்ம லேபை சூஸ் பண்ணிக்கோம். அங்கே நம்ம டேரெக்டாக SR நம்பரை கொடுத்தோம். இது பண்ணோம். இப்போ நான் சர்ச் கொடுக்குறேன். பார்த்திங்கன்னா இந்த ஸ்டார்ட் மேட்ச்சு எரரு, நீங்கள் கொடுத்தது சரியில்லை அப்படிங்குது. அதே மாதிரி நம்ம இங்கே சேர்ந்தெடுத்துட்டு இங்கே மொபைல் நம்பரையும் கொடுத்து பார்ப்போம். இதுவும் விழுப்புரம் தான் நமக்கு, விழுப்புரம். இப்போது இங்கே கொடுத்த மொபைல் நம்பரு இதை நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். மொபைல் நம்பரை கொடுத்து இங்கே பேஸ்ட் பண்ணுறோம். மொபைல் நம்பரும் கொடுத்துட்டோம். விழுப்புரத்தையும் நம்ம சூஸ் பண்ணியாச்சு. சர்ச் பண்ணுறோம். பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் மேட்ச் என்னென்னு தெரில, இந்த வெப்சைட் கரெக்டாக ஷோ பண்ண மாட்டேது. நானும் பல இதை கொடுத்து பார்த்துட்டேன், பல எல்லாருமே செக் பண்ணதை கொடுத்தேன், எதுவுமே எனக்கு காட்டலை. ஆனால் இங்கே கொடுத்ததோடய பார்த்திங்கன்னா உடனே உங்களுக்கு ரிசல்ட் வருது. அதனால் நான் 2 வெப்சைட்டோட லிங்க்கு உங்களுக்கு வீடியோக்கில் தரேன். இங்கே டேரெக்டாக போய் செக் பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நீங்கள் டெஸ்ட் எடுத்தாலும் சரி, எடுக்காட்டியும் சரி, யாரும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட எடுத்துருப்பாங்க. அவங்கள்ட்ட மொபைல் நம்பரையும் இந்த SR நம்பர் இருந்துச்சுன்னா நீங்கள் ஈஸியாக செக் பண்ணி பார்க்கலாம். அப்படி இருந்தால் கூட உங்கள் மொபைல் நம்பரு அந்த மாவட்டத்தில் உள்ள அந்த மெடிக்கல் காலேஜோ இல்லை அந்த லேப் அந்த ஊரை நீங்கள் சூஸ் பண்ணி ஈஸியாக செக் பண்ணிக்கலாம். அது நம்மளே இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களையும் சந்தேகங்களையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் 18 வயசுக்கு மேற்பட்டவங்க இது வரைக்கும் ஊசி போடலை, கொரோனா தடுப்பூசி போடலை அப்படின்னா போட்டுக்குங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம்.